நல்ல நந்தனவனப் பணி செய்பவர் நறுந்துணர் மலர் கொய்வோர் பல்பணித் தொடை புனைபவர் குணர் திருமஞ்சனப் பணிக்கு உள்ளோர் அல்லும் நண்பகலும் திரு அழகிட்டு திருமழுக்கு அமைப்போர்கள் எல்லையில் விளக்கு எரிப்பவர் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் இணைய பல் திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற திருத்தொண்டின் வினை விளங்கிட வேண்டிய குறையலாம் முடித்து மேவிடச் செய்தே அணைய அத்திரம் புரிதலில் தொண்டரை ஆக்கி அன்புருவாய்மை மனையறம் புரிந்து அடியவர்க்கு இன்புற வழிபடும் தொழில் மிக்கார். ரெண்டு பாட்டும் ஒரு முடிவா இருக்கிறதுனால சேர்த்து படித்தோம். ஏன்னா கீழே மூணாவது பாட்டு முடியல பாருங்க, வாசிப்போர் அப்படியே கண்டினியூட்டி ஆகுது, அதனால சேர்த்து படிச்சு காமிச்சேன். இப்போ என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்தார், அவருடைய காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருந்ததுங்கிறத சொல்லுகிறார். என்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன படிக்கலாம் போனால், நல்ல நந்தன வனப்பணியினர். முதல்ல சொல்லப்படுவது என்னது, நந்தன வனப்பணி. நந்தனவனம்ங்கிறத சரி, நந்தவனம்னா பிற்காலத்தில் மறியல் என்று சொல்றது, நந்தனவனம் அதுதான். எல்லாம் சுவாமிக்கு பூசைக்கு அடிப்படையில் ரெண்டு இன்றி அமையாதது, பூசையும் பூசைக்கு பூவும் நீரும், இது ரெண்டும் இல்லாமல் பூசை செய்ய இயலாது. வெறுமனே தண்ணீர் அணி சமேதிக்கை பண்ணுறோமே, சமேதிக்கைக்கு சந்தியாவந்தனம் என்று சொல்கிறார்கள். திரிகாலை 3 சந்தி என்று அப்பர் சாமி சொல்கிறார்கள். ஒரு தடவை பண்ணால் போதுமா, 2 தடவை பண்ணலாமா, ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணி அவனை பண்ண கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சமேதிக்கே ஒரு தடவையாவது கண்டிப்பாக பண்ணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அதனால் திரிகாலையும் 3 சந்தின்னு அப்பர் சாமி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை சந்தி பொழுது இருக்குது, 3 சந்தி இருக்குது. சூரியன் இரவும் பகலும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தி, உச்சி பொழுதுல ஒரு சந்தி, அதாவது முற்பகலும் பிற்பகலும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தி, பகலும் இரவும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தி, இப்படி 3 சந்தி இருக்குது. இது திரிகாலை 3 சந்தி என்ற தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 3 சந்தி பொழுதுலையும் ஒரு சமயதீட்சிதர் தன்னுடைய சுவாமிக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கக்கூடிய அந்த சடங்கினை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இதெல்லாம் சொல்ற அனுஷ்டானம் செய்யறது. அனுஷ்டானம்னா அனுஷ்டித்தல் அப்படின்னு அர்த்தம், ஒழுகுவதுன்னு அர்த்தம். நம்ம தினப்படி செய்வதற்கு பேர் அனுஷ்டானம். தினைக்கும் காலையில் அந்த ரேக்கில் செருப்பை கட்டி வச்சுட்டு மேலே ஏறி வருவேன், அதை மாறாமல் செஞ்சால் அது ஒரு அனுஷ்டானம் தான். அனுதினமும் செய்கிறது அனுஷ்டானம், அது புரிஞ்சுக்கணும். முதல்ல அனுஷ்டானம்னா நம்ம செய்யக்கூடிய அந்த சடங்குக்கு பேர் அனுஷ்டானம். அனுஷ்டானம் தண்டியா, அது தப்பு, பிரயோகமே தப்பு. அனுஷ்டானம்னா அனுதினமும் ஒழுகுவது. தினைக்கும் ஒருத்தவங்க ஒரு யாசகருக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறது, அது தவறாமல் செய்யணும்னா அது ஒரு அனுஷ்டானம். விளங்க முடியுங்களா? அனுஷ்டானம்னா இப்படி செஞ்சுட்டு இருக்கோமே அது கிடையாது, அதான் சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனம்னு அதுக்கு பேர். சந்தி வணக்கம், சந்தி வணக்கம்னு வச்சுக்கலாம் தமிழில். வந்தனம் தமிழ் தான், சந்தி வணக்கம்னு வச்சுக்கலாம், சந்தி வழிபாடுன்னு கூட வச்சுக்கலாம். காலாக்கிரமண ரோஷம் ராக்குண்டா அப்படிங்கிறான் ராவணன். அதாவது ராவணன் ஆன்மார்த்த பூசாமூர்த்தி வேண்டி கைலாசத்தில் சென்று தவம் இருக்கின்றான். சிவருமான் தோன்றி அவருக்கு ஆன்மலிங்கத்தை கொடுக்குறார், விசேட திக்கை செய்து சிவலிங்கத்தை கொடுக்குறார். அதை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு போகிற வழியில் ராவணன் சந்தியாவந்தன தோஷம் வரக்கூடாது, சந்தி பொழுது வந்துவிட்டது, தோஷம் வந்துவிடும் என்று சொல்லி அங்கே ஒரு மறைச்சிறுவரை பார்த்து அந்தன சிறுவரத்தை பார்த்து கொடுத்து சிவலிங்கத்தை கையில் வச்சுக்கோ, அதுக்குள்ளே அனுஷ்டானம் பண்ணிட்டு 2 வாரம். அந்த அனுஷ்டானம், அந்த மறைச்சிறுவர் விநாயகர். தேவர்கள் எல்லாம் சூழ்ச்சி பண்ணி சிவலிங்கம் இலங்கைக்கு போனதுன்னா ராவணன் இன்னும் அதிகமான பலம் வாய்ந்தவனாக ஆகிவிடுவான், அதனால் இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிட வேண்டியதான் முடிவு பண்ணி அப்படியான விநாயகரை அனுப்பிவிட்டு அவர் மூலமாக கீழே வச்சுட்டு வந்துடுறாங்க. தேர்தல் அப்படி காலக்கிரம தோஷம் வரக்கூடாதுன்னு ஒரு ராட்சசன் கூட அது செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இல்லைங்க புரியுங்களா? அது ஒரு காலத்தில் நம்ம சாமியை வழிபாடு செய்ய வேண்டும். அதிகாலையில் இருந்தது காணாது கோணாது கண்டு என்று சொல்கிறார்கள். சூரியனை காலையில் காணாமலே சந்தி வழிபாடு முடிச்சிடணும். மத்தியானம் கோணாதுன்னா உச்சியில் நிற்கணும், இந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது, இந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது, அப்போ கோணாது செய்யணும். மத்தியானம் உச்சியில் வச்சுக்கொண்டேதான் 12 மணிக்கு 12லேருந்து 1க்குள்ள இதுதான் உச்சி பொழுது, உச்சின்னு சொல்கிறது. மாலை பொழுதில் 5:30க்கு பிறகு 6 மணிக்குள்ள அது சந்தியா. ஏன்னா சூரியன் இறங்குறத பார்க்கணும். அப்போ கண்டுன்னா சூரியன் இறங்குறத பார்த்து கொண்டே செய்ய வேண்டும்.
என்று சொல்லப்படுது. காணாது கோணாது கண்டு என்று சொல்கிறார். இப்படி சந்தி வழிபாடு செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போது சொல்ல வந்தேன், அனுஷ்டானம் செய்கிறதே நமக்கு ஒரு சமய தீட்சிதருக்கு அடிப்படையில் இந்த அனுஷ்டானம் செய்கிறதே பெரும் இதாக இருக்குது. அதில் அனுஷ்டானத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அறிக்கியம் விடுவது என்பது இருக்குது. இந்த சந்தி வந்தனத்தில் ஓம் பவாய தேவாய ஸ்வாஹா, சர்வாய தேவாய ஸ்வாஹா, ஓம் பீமாய தேவாய ஸ்வாஹா என்று கையில் தண்ணீரை விட்டு கீழே விடுகின்றோம். அந்த தண்ணீர் எங்கே போகுது? தரைக்கு போகுதுங்கிறீங்களா? எங்கே போகுது? சுவாகாந்தமாக யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அவர்கிட்ட போய் சென்று சேருகிறது. நம்ம கையில் இங்கே கொடுக்குற ஜலம் சுவாமிக்கு போய் சேருதுன்னு அர்த்தம். அப்போது சிவபூசையிலே நீங்கள் சுவாமியை லிங்க நிறுத்தி அவர் ஆவாகனம் பண்ணி அவருக்கு பூசை பண்ணி பழம் வர்க்கம் நிவேதனெல்லாம் நிவேதனம் பண்ணி பூசை பண்ணுற அந்த பலனை எளிய முறையிலே நீரை கொடுக்கறது மூலமாக முடிச்சுக்கிறீங்க நீங்கள். அப்போ இதுவும் கைண்ட் ஆஃப் ஷார்டஸ்ட் சிவ பூஜா அப்படி புரிஞ்சுக்கணும். அர்க்கிய சமர்ப்பணங்கிறது என்னது? ரொம்ப எளிய முறையில் சிவபூசை பண்ணுறது. நம்ம அதை சாதாரண உட்காந்து இப்படி பண்ணிவிட எடுத்து மூடி வச்சுட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். அதில் சுவாமிக்கு அந்த அறிக்கையம் போய் சேருகிறதுன்னு நம்பிக்கை நமக்கு உண்டோ? இல்லை, நமக்கு இருக்கணும். நம்ம மகாசன்யான ஒரு சரித்திரம் சொன்னாங்க ஒரு முறை. அதாவது இங்கே வந்துருங்களேன், இங்கே வந்துருங்க, இந்த இடம் செய்யா தான் இருக்குது, யாருமே இல்லை, அவங்க எடுத்து விடுங்க. அந்த சூரியனுடைய என்ன சொல்லிட்டு இருந்தேன், சன்னிதானம், அந்த மதுரையாதீன மகா சன்னிதானமும் சூரியனார் கோயில் ஆதீனமும் 2 பேரும் சேர்ந்து காசிக்கு ரயிலில் தலயாத்திரை போயிருக்கிறாங்க. அவள் செல்லும் பொழுது சந்தியாவந்தன காலம் வரும் பொழுது சூரியனார் கோயில் ஆதீனம் மதுரை ஆதீனம் சென்று அனுஷ்டானம் பண்ணியிருக்கிறாங்க. சந்தியாவந்தனம் எங்கன்னா ரயில்னா கொஞ்சம் சில பல சங்கடங்கள் இருக்க தானே செய்யும். அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் இருக்குது சூரியனார் கோயில். அங்கே தான் தனி ஆதீனம் வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த சன்னியானம் அதனுடைய சந்தியாவந்தனத்தை எங்கே இதில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே ரயிலில் இருக்கக்கூடிய வாஷ் பேசின்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விசாரிச்சாங்களா, இதில் போய் பண்ணுறீங்களே அசுத்தமான இடம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நாம் அஸ்திராயப்பட் என்று புரோக்ஷணம் பண்ணும் பொழுது அந்த அஸ்திர மந்திரத்தினால அங்கே இருக்கக்கூடிய அசுத்தம் தடையெல்லாம் நீங்குகிறது அப்படிங்கிறத நான் முதல்ல நம்பி அதை செஞ்சாதான் முதல்ல அது உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். நானே அதை நம்பாமல் அது அசுத்தமான இடம் நினச்சேன்னா என்கிட்ட தீட்சை பெற்றவங்க எப்படி செய்வாங்க என்று சன்னிதானம் கேட்டதாக ஒரு சரித்திரத்தை ரொம்ப நேரம் சொன்னாங்க. அப்போ ஒரு செய்யக்கூடிய ஒரு சிறிய சடங்காக இருந்தாலும் எந்த அளவுக்கு அதில் ஒரு நம்பிக்கை விசுவாசமும் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். நம்ம சந்தியாவந்தனத்தில் கையில் சுவாகாந்தமாக அறிக்கையும் சாமி கொடுக்குறோன்னா அதை யார் சுவாமி பெற்றுக்கொள்ளுகிறார், சாமிக்கு சென்று சேருகிறது என்ற பயம் பக்தியோடு யாராவது இன்றைக்கு செய்கிறார்களான்னு பார்த்தா இல்லை, அது ஒன் ஆஃப் த சடங்கு என்று தான் இருக்குது. சரி சொல்ல வந்தேன், அந்த அந்த மிக சுருக்கமான இந்த சிவபூசி ஆகிய அந்த சந்தியாவந்தனத்தில் அர்க்கியம் பிரதானம், அர்க்கிய பிரதானம் என்ன சொல்லிக் கொண்டுறோம் அதை. அதனால் அந்த அர்க்கியம் நீர், பூ கூட இல்லாமல் வெறும் நீரிலே சாமி பூஜை பண்ண முடிகிறது என்று புரிஞ்சுக்கொள்ளும். அப்போ சிவபூசைக்கு ரொம்ப பிரதானமானது என்ன? நீர். அடுத்தது பூ, இது ரெண்டும். அதனால தான் நந்தவனத்தை ரொம்ப சிறப்பாக முதல்ல எடுத்து காண்பிக்கிறார்கள்னு பார்க்குறோம். அப்போ நல்ல நந்தனவனப்படி செய்வார்னார். நல்ல நந்தனவனம்னா என்னது? அப்போ கெட்ட நந்தனவனம் உண்டோ? பூசைக்கு வச்சிருக்கக்கூடிய தோட்டம்னு அர்த்தம் இல்லையா? அவன் வீட்டில் தோட்டம் மூட்டுறப்பான், அதை பறித்து மூட்டை மூட்டையாக செல் பண்ணுவான், தோவாளை மலைச்சந்தைக்கு அனுப்புவான் கன்னியாகுமரியில். அது கிடையாது நல்ல நந்தனவனம். கோயிலில் சாமிக்காக பூசைக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது நல்ல நந்தனவனம் என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்போ நல்ல நந்தனவன பணி செய்பவர் அப்போ என்ன பணி எங்கே இருக்கும்? மண்ணை கொத்துறதுலேருந்து தண்ணீர் பாய்ச்சறதுலேருந்து. அந்த காலத்துலலாம் சுவிட்சை தட்டினோம்னா ஓன்னு தண்ணி வந்து இறைக்குமா? கிணத்திலிருந்து இறைக்க வேண்டும். அது ஏற்றம் என்று பேர். எவ்வளோ உழைப்பு தேவைப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ நம்ம எளிதாக இருந்தாங்க 20 ரூபாய்க்கு ஒரு ரோஜாப்பூ கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் சாமி வச்சுக்கிறோம். இப்போ எல்லாமே விளைச்சலும் அங்கே எளிதாக ஆகிடுச்சு எல்லாமே. ஆனால் அந்த காலத்தில் கிணறுலேருந்து இறைக்க வேண்டும் தண்ணீரை, ஏற்றம் போட்டு இறைக்கணும். அந்த தண்ணீரை தண்ணியில் ஓடணும். இப்போ பொதுவாக போர் செட்டில் தண்ணி விட்டாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போலாம் நவீன செம்மை முறை விவசாயம் வந்ததுக்கு பிறகு
முன்னெல்லாம் போர் செட்டில் இறக்கக்கூடிய தண்ணீர் வாய்க்கால் வழியாக ஓடி பயிர் அடையும். இதில் என்ன ஆச்சுனாக்க லாசஸ் அதிகம். போகிற வழியிலெல்லாம் மண் தண்ணீரை இழுத்துக்கும். அப்புறம் சன்லைட் வேறு அப்சார்ப் பண்ணிடும். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய 100% நீர் எங்கே சென்று சேராது, வயலுக்கு சென்று சேராது. இது அந்த காலத்து வயல்வெளி வாய்க்கால் முறை பாசனத்தில் இருந்த ஒரு டிராபேக். அதனால் அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு நீட்டு கருமை நிற குழாய்கள் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு சேர் எடுத்து கொடுத்து கருமை நிற குழாய்கள் கொடுத்தாங்க. ஒரு 5 மீட்டர் அந்த குழா இருக்கும். அதை கப்பல் பண்ணிக்கலாம் ஒன்னோட ஒன்று. அதை அந்த தண்ணீர் இறைக்கக்கூடிய இடத்துலேருந்து இணைச்சோம்னா எங்கு சென்று தண்ணீர் சேர வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு அப்படி எளிமைப்படுத்தினாங்க. இப்போ இன்னும் நவீன முறை விவசாயம் என்ன ஆகி போச்சு, முன்னாடிலாம் தண்ணி போர் செட்டுனா இறச்சிட்டு இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு வால்வ் வச்சாச்சு. அந்த தண்ணி போட்டிங்கன்னா மோட்டாருடைய கனெக்ஷனு எங்கெங்கெல்லாம் வயல் இருக்கோ அங்கங்கெல்லாம் கீழே தண்ணி போரை போட்டு புதைச்சாச்சு. பைப்பு ஜேசிபி வச்சு தோண்டி பைப்பு போட்டு கனெக்ஷன் பண்ணி கப்பல் பண்ணி அங்கங்கே வால்வ் வச்சாச்சு. நேரடியாக இங்கே தண்ணி சுவிட்சை போட்டால் எங்கே இறைக்கும், நமக்கு எங்கே போய் சேரணுமோ அந்த பங்குலேயே அந்த வயல்லையே தண்ணீர் இறைக்க முடியாத இன்றைக்கெல்லாம் ஆகிவிட்டது. ஒரு நவீன முறையில் விவசாயம் ஆகிப்போச்சு. தேவை இருக்குது, இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை எதிர்ப்பு. மின்சாரம் வருது, உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து மின்சாரத்தை இந்த ஃபேனுக்கு கொண்டு வருவாங்க. உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து சப்ஸ்டேஷனுக்கு வருது. சப்ஸ்டேஷன்லேருந்து இந்த இங்கே இருக்கிற இந்த கொலையில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இங்கே வந்துருக்கு. இவ்வளவு தூரம் இந்த மின்சாரம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு கண்டக்டர், அந்த கம்பி தான் பாதையாக இருக்குது. அலுமினிய கம்பி தான் பாதையாக இருக்குது. இந்த கம்பி என்ன பண்ணும், தன் மீது பாயக்கூடிய மின்சாரத்தை எதிர்க்கும். பொதுவாகவே இந்த பாட்டிலை நான் தள்ளினாலும் இப்போ தள்ள நினைக்கிறேன், பாட்டில் எதிர்க்குதா இல்லையா, அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, தடைன்னு அர்த்தம். இதுதான் மின் தடை. அப்போ கண்டக்டரும் ஒரு என்ன பண்ணும், கொஞ்சம் அப்போஸ் பண்ணணும், நான் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ அப்போ லாஸ் ஆகும் மின்சாரம், புரியுதுங்களா? அதேமாரி தான் தண்ணீர் போகிற இடத்துல என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. இப்போ போர் செட்லேயே எவ்வளோ லாஸ்ன்னா, இறைச்சி ஊற்றுனா எவ்வளவு தண்ணி இறைக்க வேண்டும். பெரிய பெரிய நந்தனவனங்கள்ல அப்போ திருநந்தனவன பணியில் கிணறு அமைத்து கிணறுல தண்ணீரை சேர்ந்து கொண்டு வந்து செடிக்கு ஊத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஆள் உழைப்பு தேவைப்பட வேண்டிய ஒரு பணி என்பது தெரிகிறது. அடுத்தது கொத்தி களை எடுத்து செடிகளை பராமரிக்கணும். ஆடு மாடு மேய்க்காமல் மேய்ந்திராமல் வேலி அமைக்க வேண்டும். இத்தனை பணி இருக்குன்னு நந்தனம் அமைக்கிறது இல்லையா? அடுத்தது தான் அது பூ பூக்கும். அப்புறம் பூவை பறித்து அதற்கு பிறகு அதை தொடுக்கணும். அது உரிய காலத்துக்கு உரிய மாலை தொடுக்கணும்னு இருக்குது. காலையில் எத்தனை மணிக்கு இருக்கணும், காலையில் 5 மணிக்கு கோயிலில் திருப்பள்ளி எழுச்சுனாக்க இவங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? அப்போ சரியா தொண்டர்கள் இவங்க 3 மணிக்காவது குறைந்தபட்சம் எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சு இவர்களுடைய காலைக்கடனை முடிச்சு இவர்களுடைய சந்தியாவந்தனம் அதை முடிக்கணும், சிவப்பு சந்தனம் அதை முடிச்சுட்டு அதற்கு பிறகு திரும்ப அந்த நந்தனத்துக்குள்ளே குளிக்காமல் பிரவேசம் பண்ணக்கூடாது. பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு குளிச்சிக்கலான்னு சில பேர் இருப்பான். சிவபூஜை பண்ணுறவங்க வீட்டில் பூஜை வச்சுருந்தாங்கன்னா பொழுதன்னைக்கு நான் இரவெல்லாம் கடலில் படுத்துக்கிட்டு தூங்கிவிட்டு அப்புறம் எதிர்த்து பல்லெல்லாம் விளக்கிட்டு போய் அப்புறம் பூவெல்லாம் பறித்து குளிக்க தானே போகிறோம். செடியில் சுடம் இருக்கும், சுடன்னா அரிக்கிறது மாதிரி, அதெல்லாம் மேலே பட்டினா சரியாக வராது. குளிச்சு பூவெல்லாம் பறிச்சுட்டு குளிச்சுட்டு பூசி, அது தவறு. சிவபூசைக்கு பூ குளிச்சுட்டு தான் போய் பறிக்க வேண்டும் இல்லையா? அதெல்லாம் நல்லா அனாச்சாரமாக ஆகிவிடும். பூ பறிக்கும் போதே புஷ்ப விதியில் துணியில் மடியில் கட்டி துணியில் மறைக்கக்கூடாது. பூவை அழுக்கு துணியில் வைக்கக்கூடாது. எண்ணெய் பிசுபான துணியில் போட்டு மூடி வைக்கக்கூடாது. அந்த முடி அது மாதிரியான சுத்தமான பொருட்கள் பணப்பண்டங்கள் அதில் காலமாக பார்த்துக்கணும். பூச்சி மொய்க்காத பூவாக இருக்கணும், அது முக்கியம். ஆமாம், அதனால தான் நல்ல கமழ்முகை அலரும் போதில் கையினால் தெரிந்து நல்ல கமழ்முகை அலரும் போதில் சுவாமி ஆண்டர் எப்படி பூ பறிச்சாரா? பூச்சிக்கு இருந்து போகாது, வண்டு வந்து மொய்க்கிறதுக்கு முன்னாடியே இவர் அதை பறிச்சுட்டார் அப்படிங்கிறார். அப்போ வண்டுக்கெல்லாம் எப்படி சார் பசி தீரும்? அதுக்கு முருகனான புராணத்தில் சுவாமியோட சிரசில் போய் திருப்பூர் சாமி சிரசில் போய் தேன் எடுக்குதுங்கிறார் வண்டுலாம். ஏன்னா தேன் வாடை எங்கேருந்து அடிக்கும்போ, பூ எங்கே பூக்குதோ அங்கே போய் தேன் எடுத்துக்குதுங்கிறார். அதை பார்த்து தான் மணிவாசகரன் பாடுறார், தினைத்தனை உள்ள பூவினில் தேன் உண்ணாதே கொத்தும்பி என்று சொல்கிறார். அப்படி திருநந்தனவனத்தில் இவ்வளவு தொழில் இருக்குது இல்லையா? கிணறு வெட்டுறதுலேருந்து, நீர் பாய்ச்சறதுலேருந்து, கொத்துறதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து, செடி வைக்கிறதுலேருந்து, பூ பறிக்கிறதுலேருந்து
அதை தொடுக்கிறது. இப்படி 7 வகையான பணி இந்த நந்தவனத்தில் இருக்கு. சரிதானே? அப்ப நல்ல நந்தனவனி பண செய்பவர், நருந்துணர் மாலை கொய்வர் வேறுபடுத்தார். நம்ம நந்தனவனியில என்னத்தை வச்சோம்ப்பா? பூ பறிக்கிறதையும் மாலை கொடுக்கறதையும் அதில் வச்சோம். சேக்கரார் சாமி அது வேற டிபார்ட்மெண்ட். பராமரிக்கிறவங்க வைக்கிறவங்க வேற, பூவை பறிக்கிறவங்க தொடுக்கிறவங்க வேற அப்படின்ட்டார். சரிதானே? அப்ப நரும் துணர் மாலர் கொய்வோ. துணர்னா என்ன? துணர்னா கொத்துன்னு அர்த்தம். கொத்து. நரும்னா வாசனை, குளிர்ச்சி, மென்மை, புதுமை, இதெல்லாம் நறுமுகை. நறுமுகையே நீ ஒரு நாழிகை இல்லாய். நறுமுகைன்னு வருது பாருங்க. முகைனா பூ, நறுனா புதுமையானது, வாசனையானது, இப்ப பூத்தது. அப்படி நரும் துணர் மலர் கொய்வோர், மலரை பூ பறிக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டார். பூ பறிக்கிறவங்க ஒருத்தவங்க, தொடுக்கிறவங்க ஒருத்தவங்க. பல்பாணி தொடை புனைபவர் என்று சொல்கிறார். பல்பாணி தொடை அப்படின்னு அர்த்தம் பலவிதமான பணிகள். தொடை புனைபவர். தொடைனா தொடுத்தல், தொடுக்கிறது தொடை. தொடுக்கிறது தொடை. அது எப்படி எல்லாம் தொடுக்கலாம்? மாலையாக கட்டலாம். மாலை கட்டுறது எப்படி? முதல்ல ஒரு நிலைநார் வச்சுக்கணும், அதில் சுத்து நார் வச்சுக்கணும். நிலைநாரில் கீழே சுத்து நாரை போட்டு டைட் பண்ணி சுருக்கு போட்டுக்கிட்டு பூவினுடைய காம்பு அதில் வச்சு மேலே ஒரு சுற்றி திருப்பி விடணும். அப்புறம் அதுக்கு மாற்று டைரக்ஷனில் பூ வச்சு சுற்றி விடணும். அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். பூ கட்டுறதை விட மாலை தொடுப்பது தான் எளிது இருக்கிறது. ஏன்னா இதில் ஒரே முடிச்சு தான். மாலையில் கீழே ஒரு முடிச்சு, மேலே ஒரு முடிச்சு. நூல் என்ன ஆகும்? சுற்றிக்கிட்டே போகும். பூ வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? போகணும். பஸ் ஸ்டாண்ட்லாம் நிற்கும் போது பூக்கடை இருந்துச்சுன்னா பக்கத்தில் போய் நின்றுக்கணும். பூக்கடைக்காரர் எப்படி மாலை கட்டுறார் அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சரியாளருக்கு குறைந்தபட்சம் பூ தொடுக்க தெரிய வேண்டும். பூமாலை புனைந்து வைத்தேன் அப்படின்னா, பூமாலை நாம புனையணும். யாரோ ஒருத்தவங்க புனைந்து நம்ம கொண்டு வந்து ஏற்ற முடியாது. ஏன் நாம தான் கற்றுருந்தோம். பூ பறிக்க தெரியும், பூ மாலை தொடுக்க தெரிஞ்சவங்க முதல்ல செவந்தி பூ வாங்கி அதில் மாலை கற்று தெரியுது. அது நல்லா எளிமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இது அரளியில் கட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்படி கட்டுறீங்கல்ல, கட்டும்போது அதெல்லாம் அரளிப்பூவில் கட்டலாம். இந்த முள்ளரு 3 பூ இருக்கும், அதை நல்லா கட்ட தெரிஞ்சுட்டாங்கன்னா தேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது காம்பு எளிதாக அரைந்து விடும். அப்படிலாம் இருக்குது. அதுமாதிரி மல்லிகைப்பூவில் மாலை கட்ட தெரிஞ்சுட்டாங்கன்னா மாலை கட்டுறதுல பெரிய ஆளாயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்படிலாம் இருக்குது. அதில் தலையில் அணிவதற்கு இண்டை மாலை, மார்பில் அணிவதற்கு ஆரம், தோலில் அணிவதற்கு மாலை என்ன பேர், கை புஜங்கள் அணிவதற்கு கண்ணின்னு பேர். இப்படி பலவிதமான மாலைகளை சுவாமிக்கு அணிவிப்பதற்கு வெவ்வேறு காலத்தில் தொடுக்க வேண்டும். இல்லை தொடையல், பிணையல், பொங்கல், இதெல்லாம் மாலைக்குரிய வெவ்வேறு பேர்கள். தொடையல், துவையல் இல்லை, தொடையல், பிணையல், பொங்கல், ஆரம், இதெல்லாம் தொங்குறது காரண பேர். இதெல்லாம் அலங்கல். அலங்கல்னா வெரி குட். திருக்கடவுர் மயானந்தவர் அலங்கல் விடைமேல் வருவார், ஆசிரியரை கொடுப்பார், அலங்கல் விடைமேல் வருவார், பேச வருவார் அவரம்பர் பெருமான் அடிகளே என்பார். இதுலேயே இங்கே அலங்கல்ல படிச்சோமே, கீழே எதிரியும் இன்னைக்கு வந்தோடனே அலங்கல் ஏதோ ஒரு வார்த்தை படிச்சோமே. களங்கள்லாம் மாலை இருந்துட்டு போட்டோம். அப்ப நல்ல நந்தன பணி செய்வார், நருந்துணர் மாலை கொய்வோர், பல்வாணித்தொடை புனைபவர், கொணர் திரு மஞ்சனப்பணிக்கு உள்ளோர். திருமஞ்சனம்னா அபிஷேகம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் தான் ரொம்ப பிரதானம் இல்லையா? அலங்கார பிரியா விஷ்ணுகோ அபிஷேக பிரிய சிவஹா அப்படின்னு சொல்லுகிறார்கள். அலங்காரம் திருமாலுக்கு, அபிஷேகமே கிடையாது. திருமால் கோயிலில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம்னு ஒன்று வச்சிருக்க மாட்டாங்க. ஜேஷ்டாபிஷேகம்னு நடக்கும், ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. திருமால் கோயிலெலாம் போனீங்கன்னா மூலவரெல்லாம் குளிச்சே இருக்க மாட்டாங்க தெரியுமா? திருமஞ்சனம்னா அபிஷேகம் நடக்கும் பண்ணுறாங்களா? பொதுவாக வைணவ கோயில்களில் திருமஞ்சனங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அங்கே வச்சுருக்காங்க மூலமூர்த்தியா? மூலமூர்த்திக்கு அபிஷேகம் உண்டு, வருடத்துக்கு ஒரு நாள் என்பது. அதுவும் உற்சவருக்கு உண்டு, அதுவும் கூட கொஞ்சம் ரேர் தான். திருப்பதியில் என்ன ப்ரொசீஜர் தெரியும். பொதுவாக எல்லா பெருமாள் கோயில்லையும் உற்சவருக்கு
மேக்சிமம் அபிஷேகம் இருக்காது. அதாவது சிறப்பு நாட்களில் தான் இருக்கும். மூலவருக்கு இருக்காது, சுத்தமாக அபிஷேகமே கிடையாது. மூலவருக்கு பெரும்பாலும் இருக்காது சொல்றாங்க. அப்படி அந்த மூலவருக்கு அபிஷேகம் இருக்காது பெருமாள் கோயிலெல்லாம். ஏன்னா அது மேக்ஸிமம் சுதைமேனியாக தான் இருக்கும். அதனால் காப்பு தைல காப்பு பண்ணுறது ஏதாவது ஒரு நாள் பண்ணுவாங்க. அதான் உற்சவருக்கு அபிஷேகம் ஏதாவது ஒரு சிறப்பு நாட்களில் வச்சுருப்பாங்க. இதுக்கு ஜேஷ்டாபிஷேகம் பேர். ஜேஷ்டனா அவிட்ட நட்சத்திரம்னு அர்த்தம். அவிட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு ஏதோ ஒரு நாளில் தை மாதம் அவிட்டம் அது இப்படி நாளில் ரொம்ப விசேஷமாக அபிஷேகம் பண்ணுவாங்க. சாதாரணமாக நடக்காது. அது மூத்தன் அர்த்தம் அல்லது பெரிய அபிஷேகனோட ஜேஷ்டாபிஷேகம். சரி, ஆனால் சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் தான், எல்லா காலமும் அபிஷேகம் தான். சுவாமி அபிஷேக தீர்த்தத்தை ரொம்ப விரும்பிகிட்டே இருப்பார் இல்லையா? தினைக்கும் இரவு சுவாமி நடனசாத்தும் போது நடசாத்திராகும் போது ஒரு பூஜை பண்ணுறாங்களே, அர்ச்சாமம் பூஜைக்கு அது பேர் திருப்பள்ளியரை பூஜை பண்ணுறாங்களே. பள்ளியரை பண்ணும்போது சுவாமி அம்பாள் உள்ள பிரவேசம் தனியாக போகிறாங்கிறதுனால அந்த நேரத்தில் சிரசில் இருக்கக்கூடிய கங்கை இறங்கி வெளியில் போயிடுறான்னு அர்த்தம். சுவாமியுடைய சிரசிலிருந்து கங்கை இறங்கி வெளியில் வந்துடுவான் நடசாத்தத்துக்கு பிறகு. அதில் பிறகு மறுநாள் சிவாச்சாரியார் நடத்துறதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் தீர்த்தத்துலையோ அல்லது ஆறு போச்சுன்னா ஆறுலையோ போய் திருமஞ்சனம் எடுத்துகிட்டு வந்து கங்கையை கொண்டு வந்து சாமி சிரசில் சேர்க்கணும். இது சிவாலய பரார்த்த பூஜையில் முக்கியமான விதி. அதுதான் அபிஷேகம். அப்போ தான் கங்கை திரும்ப சுவாமி சிரத்துக்கு வருகிறாள் அப்படின்னு அர்த்தம். இது பரார்த்த பூஜை விதியிலே அப்படி அமைச்சிருக்கிறாங்க. அதனால் அபிஷேகம் ரொம்ப பிரதான சிவாலயங்கள்ல. இது ஆகம் சொல்லுது. சாமி அம்பாள் மட்டும் தாங்க கங்கை பள்ளியறைக்கு சாமி போனோடனே கங்கை வெளில வந்துடுறா அப்படிங்கிறது தான் சம்பிரதாயம். அதனால் மறுநாள் காலையில் குருக்கள் என்ன பண்ணணும், கங்கை கொண்டு வந்து சுவாமி சிரசில் சேர்க்கும்பொழுது தான் கங்கை திரும்ப சுவாமி சிரசில் ஏறிக்கிறா அப்படிங்கிறது ஐதீகம் பூஜையில் அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ திருமஞ்சனம் கட்டுறதுக்கு திருமஞ்சனம் கட்டுதல்னு சொல்கிறோம் மடத்துலலாம் அப்படியே சொல்லுவாங்க. திருமஞ்சனம் கட்டிட்டியா என்னன்னு கேட்பாங்க. பூசைக்கு ஒரு மூர்த்தம்லாம் திருமஞ்சனம் கட்டுறது யாருன்னு கேட்பாங்க. அப்போ அந்த கோயிலில் பூசைக்குன்னு அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம் பிடிச்சி வைக்கிறது. திருநீர் நீரை ஆற்றுல தண்ணியை பிடிக்கணும், ஓடுகின்ற நீரில் தான் பிடிக்கணும். முதல் நாள் இரவே பிடிச்சி வந்து வைக்கணும். அதை கொண்டு வந்து மெலிதான துணியில் வடிகட்டி அதை படி வச்சு வச்சுருக்கோம். இதுதான் திருமஞ்சனத்துக்கான முறைப்பாடு என்று சொல்லப்படுகிறது. அப்படி போதோட நீர் சுமந்து எடுத்துகிட்டு வரணும் தூரத்துலேருந்து. இல்லை திருமஞ்சனம் எடுப்பதுங்கிறது தீர்த்த சங்கிரகணம் என்று சொல்லுவாங்க. யானை மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது விதி இருக்குதுக்கெல்லாம். அதெல்லாம் தெரியும். ஸ்ரீரங்கம் தினக்கி நடக்கும். அம்மா மண்டலத்துலேருந்து யானை தினமும் காலையில் யானை திருமஞ்சனம் எடுத்துகிட்டு போவோம் திருமாலுக்கு. பல்பாணி தொடை புனைபவர் கொணர் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர் அல்லும் நண்பகலும் திருவலகிட்டு. முக்கியமானது இந்த கூட்டுற வேலை மட்டும் இருக்கு பாருங்க, அது மட்டும் தீரவே தீராது வீட்டில். இப்போதான் கூட்டிட்டு போ அது உள்ள குப்பை வந்துடும். ஹாஸ்பிட்டல்லாம் அப்படிதான் நடக்கும். துடைப்பாங்க, அது மேலே நடந்தால் போன வேலை வழி இல்லை. அதுதான் அவங்களுடைய வேலை. துடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், கூட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். அதனாலதான் மற்ற வேலையெல்லாம் கூட பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் தர முடியாது. சேக்கராட சாமி என்ன அழகா அதெல்லாம் அவங்க காட்டுறது பாருங்க. பூ பறிக்கிறதுங்கிறது காலை மேக்ஸிமம் காலையில் பறிப்பாங்க. அதை விட்டால் சாயந்தரம் தான். மற்ற எல்லாமே பறிக்க போக மாட்டாங்க. காலையில் பறிச்சா மத்தியானம் தேவையான உடனே கையோட கட்டி உள்ளே கொடுத்துருவாங்க, சாத்திப்பாங்க. அதுக்கு அதே மாதிரி நந்தனோட பணி செய்கிறவங்களும் காலையில் எழுந்திரிச்சு நீர் பத்துறது கொத்துறது போக்குவரத்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சாயந்தரம் உச்சி வேலையெல்லாம் மேக்ஸிமம் அந்த வேலைலாம் இருக்காது. ஆனால் அந்த அழகிடுதல் என்பது அழகுதான். அழகுனா என்ன? அது தொழில் பெயர். பெருக்கிறது, கூட்டுறது, மெழுகிறது, அழகு. அது உழவார படை. அது அழகுனா என்ன? அந்த கருவி, அந்த கூட்டுற கருவி. எதோ விளக்கமாறுங்கிறப்பல அதுதான். விளக்கமாறு தானே இங்கே இந்த ஊரில் தொடப்பம் வைங்க. தொடப்பம், பாறுகோல், ஏகப்பட்ட பேர் வழங்கியிருக்காது. சாமிக்கு மட்டும் 1000 பேர் கிடையாது. ஒரு நாம் ஒரு எல்லாருக்கு 1000 பேர் மட்டும் தெல்லையில் மட்டும் மாதிரி தொடப்பத்துக்கு 1000 பேர் போகிற ஊரடெல்லாம்
பாருகோள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. சூடா சூழி தமிழ்நாட்டிலே வேறு பேர். இங்கே தொடப்பன்னு சொல்லுவாங்க, பெருக்குமாறும்பாங்க, வாருகோள் விளக்குமாறு தான் எங்கள் ஊர் தமிழ்நாட்டில் விளக்குமாறு தான். தென்னங்குச்சினால செய்வது வழக்கம். ஒரு மட்டை விழுந்துன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இதை கிழிச்சி எடுத்து. சரி, அது திருவழகுன்னு பேர். இது கோயிலில் இருந்தனா திருவழகு, வீட்டில் இருந்தனா விளக்குமாறுன்னு பேர். அதாச்சும் கோயிலில் கூட்டுறதுக்கு பேர் திரு அழகு. அழகு இது அல்லும் பகலும் அழகிடும் குப்பை அப்படின்னாரு அங்கே. இதில் திருவிளையாடற் புராணத்தில் கைலாசத்தில் சாமி தரிசனம் பண்ணுவதற்காக தேவர்கள் எல்லாம் ஒருவரோடு மோதி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சிரசவர்களுடைய மணிமகடங்கள்லாம் ஒன்று போன்ற மோதி அங்கே ரத்தனங்கள் குப்பையாக கிடக்கும் கைலாயமலை அடிவாரத்தில். அதை நந்தியபெருமான் கூட்டிகிட்டு இருக்காரு. ரத்தனத்தை கூட்டி ஒதுக்கிறார். போய் நின்னீங்கன்னா எடுத்தா எடுத்துட்டு வந்துருங்க. இந்த உலகத்துக்கு பொருள் தேவையாக தான் இருக்கு. இப்போ சரி, அது புரிஞ்சா சரிதான். அதனால அப்படி நல்ல நந்தனவன பணி செய்பவர் நருந்துணர் மலர் கொய்வோர் பற்பணி தொடை புனைபவர் கொணர் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர். கொணர் திருமஞ்சன ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க குருக்கள்லாம், நேராக குழாய் எது வரைக்கும் போகுது, கர்ப்பகிரகத்தில் வச்சாச்சு. இப்போ அங்கேயே குடத்தை திரி விட்டு கொண்டு தான் இப்போ அப்படியே திரி விட்டு அப்படியே தூக்கி தூக்கி ஊற்ற விட்டு தான். அதான் இன்றைக்கு இது மாதிரி இருக்குது. சூழல் அப்படி இருக்கு, என்ன பண்ண முடியும். அடியவர்கள் திருமஞ்சனை கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லை. அதனால பெரிய கோயில்கள் எல்லாமே அந்த நிலைமை வந்தாச்சு. தொண்டு செய்கிற கோயில் இருக்கிற இடத்துல தொண்டர்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. குருக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களை பார்த்தா பிடிக்காது. தொண்டு செய்யறாங்க, ஏன்னா அவங்க தான் நமக்கு இடையூறாக வருவாங்க அப்படிங்களா. அதெல்லாம் இருக்குது நிறைய இடங்கள். எல்லாமே ஒரே இடத்துல அமைகிறது கொஞ்சம் அரியது தான். அப்போ அல்லும் நண்பகலும் இரவுலையும் தொண்டு செய்கிறாங்க. கோயில் சாத்தினதுக்கு பிறகும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிட்டி வாசல்னு ஒன்று உண்டு கோயில்களில். எல்லோரும் வெளில போங்க விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. செம்பர கோயிலில் பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு காலம் ஆகிட்டுதுன்னா விசில் அடிச்சுட்டே வருவாங்க 4 பக்கமும். எல்லோரும் வெளியில் போய்ட்டு தான். ஆனால் உள்ள பணி செய்கிறவங்கலாம் வெளில வந்துட்டா உள்ள பணி அடுத்த காலத்துக்கு எப்படி பணி செய்கிறது. அதனால் பணி செய்கிறவங்க உள்ளே இருப்பாங்க. அவங்க வெளில ஒரு சிட்டி வாசல், சின்னதாக ஒரு வாசல், அது வழியாக வெளில வருவாங்க, உள்ளே போவாங்கன்னு பார்க்குறோம். அப்படி இரவு நேரத்தில் பணி கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, குப்பையில் கொண்டு கொட்டுறவங்க அப்படின்னு பார்க்குறோம். நண்பகலும் திரு அழகிட்டுனார். அர்ஜுனனுக்கு ஒரு முறை ஒரு எண்ணம், கைலாசம் செல்லும் பொழுது கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் கைலாயம் போயிருக்கிறாங்க. அங்கே சுவாமி தரிசனத்துக்காக வெளில நிற்கும் போது பூதகணங்கள்லாம் என்ன பண்ணுது, பூக்களை வாரி வாரி கொண்டு வந்து கொட்டுது வெளியில். பூதகணங்கள்லாம் என்ன பூவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் கிருஷ்ணா, இது என்னன்னு கேட்டிருக்காரு அர்ஜுனன். அது சுவாமிக்கு அடியார்கள்லாம் பூசை பண்ணுறாங்க இல்லையா, சிவப்பூசை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பூசெல்லாம் அப்படி வருது. அந்த பூவெல்லாம் இங்கே வருது கைலாசத்துக்கு, அதை கொண்டு வந்து அப்புறப்படுத்துகின்றன பூதகணங்கள் என்று கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. உடனே அர்ஜுனனுக்கு வரையணும், நம்மளும் தானே தினைக்கு சிவப்பூசை பண்ணுறோம், நம்ம போட்ட பூலாம் வருதான்னு பார்ப்போம் அண்ணன் பார்த்துருக்கான். அவன் வந்திருக்கு ஒரு 10 கூட பூ அள்ளிட்டு வந்திருக்கிறாங்க பூதகணங்கள்லாம். அடுத்து வந்திருக்கு தூக்க முடியாமல் தூக்க பெரிய பெரிய லோடு தூக்கிக்கிட்டு பூதகணங்களை தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய பூஜை பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்கான் கிருஷ்ணன்ட்ட அர்ஜுனன். அது சொன்னார், இது பீமம் பண்ண பூஜை அப்படின்னு சொன்னாரான். பீமம் உட்காந்து ஒரு ஆள் கூட பூஜை பண்ணதை நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளோ பூவை எங்கேருந்து போட்டான்னா, அவன் உட்காந்து பூஜை பண்ணுறது மாதிரி அவன் பண்ணுவதில்லை, எங்கெல்லாம் பூவை பார்க்குறானோ அதெல்லாம் சுவாமிக்கு நினைத்து விடுவோம் மனதால், அதனால் இவ்வளோ பூ இங்கே வந்திருக்கு என்று ஒரு சரித்திரம். இப்போ பூவெல்லாம் இங்கே போட்டது அங்கே வருமா சார் அப்படின்னு கேட்காதீங்க, போய் கைலாசம் போய் பார்க்காதீங்க. போய் இங்கே போடுற பணமே அங்கே ஏடிஎம்ல வர்றது கிடையாது. நீங்கள் ஒரு பணம் 1000 ரூபா போட்டிங்கனாக்க அதே 1000 ரூபாயாக போகுதுப்பா. ஏடிஎம்ல வச்சாலும் நீங்கள் இந்த 1000 ரூபாய் அங்கே போகுது, கணக்கில் ஏறும். அது மாதிரி கணக்கு தான் சாமி. நீங்கள் போட்டுக்கிற பூவை கணக்கு எடுத்துப்பார். இன்னைக்கு 10 ரோஜா பூ போட்டிருக்கார், 10 எழுதிக்கோ. அது கடைக்கார எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தால் உடைக்க வேணாம். தீபம் வந்து பூக்கள் நந்தவனங்களை பார்க்கும்போது, காட்டுப்பூக்களை பார்க்கும்போது மனசில் இப்படி என்ன உண்டாகும். ஒருத்தர் 100 ரூபா வாங்கிட்டு வந்து பூ
100 பூ வாங்கிட்டு ஒருத்தர் வச்சிருக்கா, இந்த 100 ரூபா பூவும் சாமிக்கு நான் பூசை பண்ண எடுத்துக்கிட்டா அது வந்து பாரு சாமி. எங்கேயாவது காட்டு மரங்களை பார்க்கும்போது பூக்கள் பூத்திருக்கிறத பார்க்கும்போது அப்படி இருக்கான. அப்படி அல்லும் பகலும் அல்லும் நன் பகலும் திரு அழகிட்டு திரு மெழுக்கு அமைப்போர்கள். மெழுக்குன்னா மெழுகிற தரை எதால மெழுகணும்? சாணத்தால். ஏன்னா அந்த காலத்துலலாம் மண் தரைதான். பிற்பாடு சோழ ராஜாக்கள்லாம் வந்தாங்க, தரையெல்லாம் கல் பாவிருக்காங்க. இன்னைக்கு கிரானைட் வாங்கணும்னா எவ்வளோ ரேட் ஆகுது இன்னைக்கு வீட்டில் போடணும்னாக்கா? அப்படி இருக்கு, ஒவ்வொரு ரேஞ்சுக்கு இருந்த மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் கல்லை ஒவ்வொன்று இவ்வளோ மொத்தமாக செதுக்கிட்டு வந்து தரையில் நம்ம ஈஸியாக நடக்கிறது அந்த காலத்தில் போட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் மண் தரை தான், சேரும் ஜகதியமாக இருக்கும். அதெல்லாம் சமப்படுத்தி ஜல்லி போட்டு இடித்து சரி பண்ணி அதுக்கு மேலே சாணத்தை கரைச்சி ஒரு துணி நிலை தொட்டுக்கிட்டு இப்படியே மெழுவாங்க. வீடெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும். தீத்துக்கல்லுன்னு ஒன்று போடுவாங்க. ஏழைகளாக இருக்கிறவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மண் தரை இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எங்கள் பழைய ஓட்டு வீடு, நாங்கள் அந்த வீடு குடி போகிறதுக்கு எங்கள் ஆட்சி வீடு, எங்கள் ஆட்சி வீடு தான் பண்ணி வச்சுருப்பாங்க. தீத்துக்கல்லுன்னு வச்சுருப்பாங்க. அந்த தீத்துக்கல்னா பெரிய கல்ல சைஸு உருண்டை கூழாங்கல், அது தரையில் போட்டு தேய்க்கிறது. அதுக்காகனா மண் தரையை முதல்ல பொங்கல் வருதுன்னு வச்சுங்களேன், மார்கழி மாதம் 15 தேதிக்கு பிறகு மண் தரை இருக்கிறவங்க வீடு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை வட்டம் கட்டி வச்சுருப்பாங்க. எங்கேயாவது போய் களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு நல்லா மிதித்து வட்டமாக்கி தண்ணியை உள்ளே விட்டு வச்சுருப்பாங்க. மார்கழி மாதத்துக்கு பிறகு அந்த மாதத்தில் வேலை கிடையாது கிராமப்புறங்களில். ஏன்னா அப்போ நெல் அறுவடைக்கு தயாராக இருக்குங்கிறதுனால தை பிறந்தா தானே வழி பிறக்கும். அதனால் பெண்கள் என்ன செய்வாங்க, மண்ணை எடுத்துகிட்டு போய் பிசைஞ்சு சரி பண்ணி வீட்டில் தரையில் புது மண் போடுவாங்க. மண் தரை இருக்க வீட்டில் புது மண் போட்டு சரி பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா காயும் பொழுது மறுநாள் காயும் பொழுது தீத்துக்கல்ல போட்டு தேய்ச்சி சமப்படுத்துவாங்க, ஷைனிங்காக ஆக்குவாங்க. டைல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். அதான் தீத்துக்கல்னு சொல்கிறது. அதுக்கு பிறகு மறுநாள் சாணத்தை எடுத்து தண்ணியில் கழிச்சு தினைக்கு சாணம் வெள்ளி செவ்வாழை மெழுகுவாங்க. ஒரு நல்ல நாள் வந்ததுன்னா மெழுகுவாங்க. இப்போ தெருவில் யார் வீட்டில் டெத் ஆகி போச்சுன்னா வீடு மெழுகுவாங்க மறுநாள். அந்த காலத்தில் இருந்த வழக்கங்கள் இதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் பொழுது விடிஞ்சோடனே பெண்களுக்கு முதல் வேலையே வாசலுக்கு வந்து யார் வீட்டில் பசு இருக்கோ அவங்க வீட்டில் போய் சாணம் அடைக்கிறது தான் வேலை. அதனால் என்ன செய்வாங்க, பசு வைத்திருக்கிறவங்க வீட்டிலலாம் அவங்க வீட்டு பாத்திரத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் கஞ்சி தண்ணி, மீந்த சாதம், பழைய சாதம் அதெல்லாம் அவங்க வீட்டில் அந்த சேமித்து வச்சுருப்பாங்க. ஒரு நன்றி உணர்வு. அந்த பசுவினுடைய சாணத்தை தானே நம்ம எடுத்து வந்து பயன்படுத்துகிறோம், இந்த பசுவுக்கு நம்முடைய மீதம் போட்டுருன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. மாட்டுக்கு தண்ணி வைக்கும்போது தீவனம் வைக்கும்போது இந்த வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. சில பேர் வீட்டிலே வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே நிறைய பேர் ஊற்றுவாங்க. அந்த கஞ்சி தொட்டி வேற, அது இருக்கு, வீட்டில் வச்சுருப்பாங்க. வீட்டில் இருக்கு, வீட்டில் கஞ்சி தண்ணி வச்சுக்கிறதுன்னு வச்சு அதை கொண்டு வந்து ஊற்றிட்டு போடுவாங்க. அப்படிலாம் அவங்கவுங்க வீட்டிலே சேகரிப்பாங்க. அது பார்க்கலாம். இப்போ பால் கிராமப்புறங்களில் பால் விற்கிறவங்க இங்கே சென்னையிலலாம் இருக்காங்களே, வேறலாம் இருக்கு. மாடு என்ன செய்யும், கீழே வண்டெல்லாம் தேங்கிருக்கு பாருங்க, சாதம் அந்த இதெல்லாம் அது திங்கிறதுக்காக மேலே உள்ள தண்ணியிலேருந்து மூக்கை உள்ளே விட்றோம். முன்னாடியெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்ததுங்க மாடுங்க. அதுங்களால ரொம்ப நேரம் மூச்சு விட்டுக்கணும், இது தின்னுக்கணும், சரியாக வராது. என்ன பண்ணுறது, சாச்சி விட்டுருது, தண்ணியை வடிகட்டிட்டு உள்ளே இருக்க திருட்டு போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அதனால் அப்படிலாம் இருக்குது. அது சாணத்தை கரைச்சி தெளித்தணும், வாசல் தெளிக்கணும், கோலம் போடணும். இவ்வளோ வீடு கோயில்கள் அப்படி இருந்துச்சு, புல்தரையை மெழுகணும். இப்போவும் இந்த வழக்கம் மாறாமல் இருக்கிறது கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா பார்க்கலாம். கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா இங்கே பவுடர் வந்துருச்சு. இப்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது சிமெண்ட், இது கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரையாக இருந்தாலும் வீட்டு வாசல் தார் ரோடாக இருந்தாலும் சாணத்தால் வட்டமாக மெழுகி தான் கோலம் போட்டுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்குது, அது ஒரு அழகாகவும் இருக்கும் பார்க்குறது. ஆமாம், பார்க்க முடியுது. அது மாதிரி கோயில்கள் அந்த காலத்தில் சாணம் தெளிச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. அது மார்கழி மாதம் வைப்பாங்க, எல்லா நாளும் வைக்க மாட்டாங்க, மார்கழி மாதத்தில் வைப்பாங்க. சரி, இன்றைக்கு தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க, செருப்பு போட்டுக்கிட்டு தான் வாசல்லே வந்து கோலம் போடுறாங்க. அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்களா, அப்படிதான் இருக்குது. கோயில்கள்லேயே பெயிண்டில் கோலம் போட ஆரம்பிச்சாச்சு.
அதை நீங்க சொல்லலாமா? சரி, அப்படி ஏனையா திருமழுக்கு அமைப்போர்கள். அதனாலதான் ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டில்லைன்னாரு அப்பர் சாமி. திரு லிங்கபுராண குறுந்தொகைன்னு ஒன்று பாடினாங்க அப்பர் சாமி. இந்த பிரம்மாவும் திருமாலும் ஏன் திரும்ப அண்ணாமலையில் சாமி பார்க்க முடியல? ஒரு நாள் ஒரு பொழுது கோயிலில் விழவாரம் பண்ணியிருப்பானா, ஒரு நாள் ஒரு பொழுது சாணம் கரைச்சி தெளிச்சிருப்பானா சுவாமி காயில், ஒரு நாள் ஒரு பொழுது குப்பையை எடுத்து போட்டிருப்பானா, டீ குடிச்சுட்டு போட்டு போகிற கிளாஸ் எடுத்து அது குப்பையில் போட்டிருப்பானா, ஒன்றுமே செய்யல, எப்படி சாமி தரிசனம் கொடுப்பான்னு கேட்குறாரு. ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டில்லறார். ஆப்பி நீர், ஆப்பினா சாணம்னு அர்த்தம். ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டிலர் என்று சொல்கிறார். அதோடைய பெருமை எப்படி இருக்குது? எல்லையில் விளக்கெரிப்பவர் ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தெல்லாம் விளக்கு ரொம்ப அத்தியாவசியம். இருட்டா இருக்கும் கோயில்கள்லாம். இன்றைக்கெல்லாம் லைட் வந்துருச்சு எங்கே பார்த்தாலும். இப்போ விளக்கு போடுறதுங்கிறதே ஒரு தனியான ஒரு வேண்டுதல் ஆக்கிட்டாங்க. அப்படி வந்து போச்சு. பின்னாடி கோயில் வாசலில் போய் இந்த காலத்தில் பெண்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் இருந்து தான் எண்ணெய் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்குள்ள சின்னதாக எண்ணெய் கிண்ணம், எண்ணெய் வலைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க சின்னதாக. அது ஒரு ஒயர் கூட சின்னதாக கோயிலுக்கு போகிறதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் கலப்பு எண்ணெய்னு வாங்கிட்டு போவாங்க மளிகை கடையில் போய். நம்மளா இல்லையா? நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இதெல்லாம் கலந்து 5 எண்ணெய் அப்படிலாம் கலந்து வாங்கிட்டு போவாங்க. இழுப்பெண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படி இல்லைனாக்கா நெய் விளக்கு எரிக்கலாம். ரொம்ப பிரசித்தமானது நெய் விளக்கு. அதை விட்டால் எண்ணெய், இல்லை சாமிக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷமானது. தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டால் ரொம்ப விசேஷம். கல்லெண்ணெயில் மட்டும் விளக்கு போடக்கூடாது. அது இது கிடையாது. கல்லெண்ணெய் நான் தடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அது புதுசாக வந்ததுனால தடுத்துருக்காங்க. அதான் மணிலா கல்லெண்ணெயில் விளக்கு போடக்கூடாது. நீங்கள் சொல்கிற எண்ணெய் எடுக்கிறது வேர்க்கடலில் எடுக்கிறோம். மணிலா எண்ணெய் இல்லை அது. நம்ம நிலா இதில் கொண்டக்கடையில் எண்ணெய் எடுக்கிறது இல்லைல்ல, எண்ணெய் கிடையாது. அதில் இழுப்பையில் எடுப்பாங்க. இழுப்பை எண்ணெய் ரொம்ப விசேஷமானது. இழுப்பை சாப்பாட்டுக்கு நல்லது. கடலெண்ணெய் வாசனை அப்படிலாம் இருக்கும். கடலெண்ணெயில் நீங்கள் சமைச்சிங்கனாலே குழம்புக்கு தனி சுவை, தனி வாசனை. தாளிப்பு கடலெண்ணெய் தவிக்கலாம். சப்பாத்தியெல்லாம் கடலெண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாம் சமைக்கிறதுக்கு உகந்தது கடலெண்ணெய். ஆனால் தீபத்துக்கு போடக்கூடாது. நெய் போடலாம். அதே மாதிரி இது உக்கிர தேவதைகளுக்கெல்லாம் வேப்பனையில் நெய் போடுறது, விளக்கு போடுறது விசேஷமானது. உக்கிர தேவதை மாரியம்மன் இல்லை, மாரியம்மன் உக்கிரம் கிடையாது. ரொம்ப அந்த மாதிரி இது அதர்வண பத்திரகாளி, வாராகி, பிரத்யங்கிரத்தெல்லாம் இருக்குங்க. வாராகிலாம் ரொம்ப கொடூரமானதுங்க. இன்றைக்கி சாதாரணமாக ஆகிப்போச்சு. வாராகியோடைய பவரை டம்மி ஆக்கிட்டாங்க. சாந்தமாகிட்டு போட்டுருக்காது. என்ன ஐயோ குரு போட்டுற மாட்ட உடனே எங்கேயோ போயிட்டேன்னு தெரியல. வராகிலாம் ரொம்ப கொடூரமான தேவதை. அதெல்லாம் இவ்வளோ தூரம் நித்திய வழிபாட்டுக்கெல்லாம் ஆகாது. இதெல்லாம் அது அனாச்சாரம் பண்ணோம்னா கோபம் வரும். அது இருக்கிற இடத்துல அது நமக்கு தான் கேடாக முடியும். வீட்டுக்குள்ளேயே இன்றைக்கி சென்னையிலாம் ரொம்ப வீடுகளில் ஒரு சின்ன வீடுகளாக இருக்குது. அந்த வீட்டிலே பெட்ரூம் இருக்குது. அங்கேயே சாமி வச்சுக்கிறாங்க, அங்கேயே வராகி படத்தை வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அநியாயம் இதெல்லாம். கும்பிட வேண்டியதான், வேணான்னு சொல்லு. அதுக்குன்னு உபாசனை, அதுக்குன்னு முறை இருக்குது. அப்படி செஞ்சால் எல்லாம் தெரியுதான். அடியில் ஒரு இந்த சைதாப்பேட்டை போட்டிருக்க அந்த இடத்துல சின்னதாக ஒரு வராகி சங்கத்து இருக்கும். பள்ளி வராகியா, வள்ளி வராகியா, அது கோயில்லாம் சாதாரணமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு 2-3 ஆண்டு காலமாக ஒன்றுமே இல்லை. ரோட்டில் போகும்போது வண்டியில் போனீங்கனாலே வராகி தரிசனம் ஆகும். இந்த கோயில் அப்படி தான் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நின்றுட்டுருக்கான். இது என்ன அநியாயம் இதெல்லாம். பிரச்சாரம், நல்ல பிரச்சாரம். அங்கே வராகிக்கு நல்ல பிரச்சாரம் இருக்கு சார். இப்போ எந்த கோயில் ஓம் வாராகியே போற்றிவோம் எல்லா வீட்லையும் அதான் ஓடுது. இப்போ அதான் நடக்குது. அது மாதிரியான தேவதைகள்லாம் வேப்பனையில் விளக்கு போட்டு தேவையானது வேண்டிக்கிட்டோம்னா உக்கிர தேவதை விரத காலம் தான். அதெல்லாம் எல்லா காலத்தையும் பண்ணக்கூடாது. இப்போ சொல்லியிருக்காருங்கிறதுல வராகி ஒரு கட்டி வேப்பனை வாங்கிட்டு போடாதீங்க. சொல்லல அதெல்லாம் உக்கிர விரத காலங்களில் முறைப்படி செய்யும்போது அதை பண்ணாக்க சில தேவதைகள் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அதே மாதிரி இந்த ஆமணக்கு என்ன விளக்கெண்ணன்னு சொல்கிற மாதிரி அதுலேயும் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு.
போய்ங்க என்னங்க புரியல. திருதெய்வம்னு ஒரு வார்த்தை. சிவபரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத நெறிகள்லாம் சிறுநெறி, அதில் உள்ள தெய்வம்லாம் சிறு தெய்வம். சிவபெருமான கடவுள்னு ஒத்துக்காதவங்கெல்லாம் சிறுநெறி, அவன் கும்பிடுறதெல்லாம் சிறு தெய்வம். சிவபெருமான் தான் கடவுள், அவர் தான் பரதெய்வம்னு ஏற்றுக்காதவங்கெல்லாம் சிறுநெறி. வைணவம் சிறுநெறி, அதில் கொள்ளக்கூடிய தெய்வங்கள்லாம் சிறு தெய்வம்னு வச்சுக்கிட்டு. இப்போ அம்பாள் சாமி இந்த எல்லாம் கும்பிடுவாங்க, அதெல்லாம் சிவபெருமானுக்கு கீழே தான் தெய்வம் இருக்குன்னு சொன்னால் சிறு தெய்வம்னு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உலக மக்களுக்கு ஒரு சைவ அடியாருக்கு தீட்சை எடுத்தவருக்கு ஞான தீட்சை உள்ளவங்களுக்குலாம் அந்த கோயிலுக்குலாம் போகணும்னு அவசியமும் கிடையாது. ஞான உபாசனை செய்கிறவங்களுக்கு எந்த கோயிலுக்குமே போகணும் அவசியம் இல்லை. நல்லா இதெல்லாம் ஆய்வுக்குரிய செய்தி, ஒரு வாரத்தை விளக்கம் பண்ணிட முடியாது. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் அப்படின்னு அப்புறம் சொன்னார்னா அது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மாரியம்மனையோ ஒரு காளியம்மனையோ பிடிக்காது. அது ஆய்வுக்குரிய செய்தி அதெல்லாம். சரி, என்ன பேசிகிட்டு இருந்தோம்? திரு விளக்கு எரிப்பவர். கோயில்களில் தீபம் போடணும், எங்கெங்கெல்லாம் இருட்டா இருக்கோ அங்கெல்லாம். அப்படிதான் கார்த்திகை திருக்கார்த்திகை அன்னைக்கு ஒரு நாயனாருக்கு குரு பூஜை. கடம்புள்ள இருந்து நாயனாருக்கு பேர். இந்த கடம்புள்ள நாயனாருக்கு என்ன தொண்டு அப்படின்னா தீபம் போடுறது தான் கோயிலுக்கு தொண்டு. அவர் எண்ணெய் வாங்கி தீபம் போடுவார். அவரோட சொந்த ஊர் புள்ளிருக்குவேலூர். புள்ளிருக்குவேலூர் எங்கே இருக்கு? வைத்தீஸ்வரன் கோயில். ஆனால் இது கிடையாது, இது வேற. இருக்குவேலூருங்கிறது வேற. இவர் சொல்லக்கூடிய இருக்குவேலூர், கடம்புள்ள நாயனாருடைய இருக்குவேலூர் வேற. அவர் கலி நாயனார் ராஜேந்திர பட்டணத்துக்கிட்ட இருக்கு, விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கு. இந்த இருக்குவேலூருங்கிறது இவர் என்ன பண்ணார்? அந்த ஊரில் எல்லா செல்வத்தையும் இழந்துட்டார். அங்கேருந்து புறப்பட்டு எங்கே வந்தார்? சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்தில் வந்து கணம்புல் என்கின்ற புல்லை அறுத்து விற்று அதில் வரக்கூடிய காசை வைத்துக் கொண்டு திருப்புலீச்சரங்கிறது இளமையாக்கினார் கோயில். அது வியாக்கிரபாத முனிவர் வழிபட்ட சாமி. அது அவருடைய ஆன்மார்த்த மூர்த்தி, அவருடைய ஆசிரமம். அது திருப்புலீச்சரங்கிறது. அந்த ஆசிரமத்தில் இருந்த கோயிலில் வியாக்கிரபாதம் இருக்கும்போது கேட்காதீங்க, பிற்பாடு ரொம்ப காலம் பிற்பாடில் அந்த கோயில் இருக்கும்போது அதில் தான் தொண்டு பண்ணார். திருப்புலீச்சரம் கோயிலில் தினைக்கும் தொண்டு பண்ணுவது ஒரு வழக்கம். அந்த தீபம் போடுறது வழக்கம். தீபத்துக்கு காசு இல்லை, நெய் வாங்க காசு இல்லை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ₹1 கையில் இல்லை. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியல. அதனால் கண்டு அந்த கணம்புள்ள என்ன பண்ணார்? பொழுது போகிற வரைக்கும் உட்காந்து ஒன்றா எடுத்து தீபத்தில் காமிச்சு வெளிச்சமாக்கிட்டு இருக்காரு கோயிலை. கணம்புள்ளையே கொளுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி வெளிச்சமாகிட்டே இருந்தது. அந்த கணம்பெல்லம் தீர்ந்தது. இனி எரிப்பதற்கு ஒன்றும் இல்லையே, என்ன செய்வது என்று தலையில கை வச்சார். தலையில மூடி கணம்புல்லு போல இருந்தது. அப்படியே விளக்கில் வச்சார். அது இதாவது எரியட்டும். உடனே சாமி பிரத்யட்சம் ஆயிட்டார். இப்படி ஒரு பக்தியா நான் மேலே அப்படின்னு. அதே மாதிரி கலியநாயனார் என்று இருக்கு திருவொற்றியூரில். அவரும் சக்கரப்பாடி தெரிஞ்ச. சக்கரப்பாடினா தெக்க ஓட்டுறவங்க அர்த்தம். செக்காலை அப்படி சொல்றாங்க. செக்கு ஓட்டுறவங்க அர்த்தம். அதில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய செக்கு நிறைய ஏகப்பட்ட ஆயில் மில்லாம் வச்சுருக்காரு. இருக்குல்ல, கோல்டு வின்னர், எஸ்பிஎஸ், அது மாதிரியான பெரிய பெரிய மில்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் இப்போ விற்றாச்சு எல்லாம். ஏன்னா திருவொற்றியூர் கோயிலில் விளக்கேற்றி எல்லா சொத்தும் அழிஞ்சு போச்சு. சரின்ட்டு செக்கு வச்சிருந்தவர் செக்கில் வேலைக்கு போகிறார். செக்கு வேலைக்கு போனால் அது அங்கே அரைக்கிறதுக்கு ஆடுறதுக்கு எடுத்து வராங்களே, செக்கு ஆடுறதுக்கு எடுத்து வராங்களே, அதெல்லாம் கொட்டி அதில் வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை போட்டு ஆட்டுனா வருது பாருங்க எண்ணெய். அதை எடுத்து கொடுக்கறது, புண்ணாக்கு எடுக்கிறது, போக்குவரத்து, அதெல்லாம் செய்கிற வேலை. அதில் கிடைக்கிற கூலியை வைத்துக்கொண்டு சாமிக்கு திருவொற்றியூர் சாமிக்கு தீபம் கொடுத்துட்டு இருந்தார். ஒரு நாள் செக்கு வேலையும் இல்லை. அதெல்லாம் ரிஃபைனரிஸ் ஆயில்ஸும் அதிகமாகிடுச்சு. இப்போ இடையில திரும்ப அதெல்லாம் போயிடுச்சு. செக்கு எண்ணெயெல்லாம் என்ன பண்ணால் அது பிசுபிசுப்பான இந்த நல்லெண்ணெயில் நீங்கள் பூரி சுட்டிங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டது தான் இல்லையா? உடனே என்ன பண்ணால் ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் சாப்பிடுங்க, ரீஃபைன்டு எஸ்பிஎஸ் ஆயிலில் சாப்பிடுங்க. தொட்டா தண்ணி மாதிரி தான் இருக்குது, கையில் ஒட்டவே ஒட்டாதுன்னா. 3 தடவை 4 தடவை வடிகட்ட எண்ணெய்னா. முன்னாடிலாம் செக்கில் எண்ணெய் ஆட்டுனா என்ன ஆகும்? வீட்டில் வெயிலில் ஒரு நாளைக்கு வைக்கணும், அது செடிமெண்ட் ஆகும் கீழே. இந்த புண்ணாக்கினுடைய துகள்லாம் அதில் இருக்கும். அதை பயன்படுத்தணும் சீக்கிரமாக. இல்லைன்னா என்ன ஆகும்? அது 2 மாதத்துக்குள்ளே சிக்கு அடிச்சிடும் எண்ணெய். அதில் ஒன்றும் பொழிக்க முடியாது, சமைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் எண்ணெய்க்கு விளையிட்டு இருந்தது. இன்றைக்கி 6 மாதம் 7 மாதம் பேக்கெட்டில் போட்டு அனுப்புகிறான்.
ரீஃபைண்ட் ஆயில்ங்கிறான். இப்போ இடையில ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் செக்கு எண்ணெய் தாங்க வசதினா, கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் தான் எல்லாத்துலேயும். இப்போ எல்லா பாக்கெட்லையும் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில், உங்கள் உடலத்துக்கு உகந்த கோல்டு ப்ரெஸ்டு செக்கு எண்ணெய். அதே எஸ்எஸ் நம்ம திரும்புவான். அதே இதையில தான் இப்போ என்ன இப்போ திட்டில கோல்டு ப்ரெஸ்டு செக்கு எண்ணெய் போச்சு. அவ்வளோதான். இப்போ பேர் மட்டும் தான் மாறுது, உள்ள ப்ராடக்ட் ஒன்றும் மாறுறதில்ல. மக்களுடைய தேவைக்கேற பேரை மட்டும் மாற்றிக்கிறான் முன்னாடி. அந்த மாதிரி செக்கு எண்ணெயில் போய் செக்கில் வேலை பார்த்தார் சாமி. செக்கிலையும் ரீஃபைண்ட் ஆயில்ஸ்லாம் வந்தோடனே செக்குக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு மகத்துவம். உடனே செக்கு வேலை போச்சு. என்ன பண்ணுறது, ஏதாவது விற்று செய்யலாமா தான் பார்த்து விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தன் மனைவியும் மக்களாக இருக்கிறாங்க, இவங்களை விற்றுருவோம் யாருக்கையாவது அடிமையாக அப்படின்னு சொல்லி புல்ல தலையில் வச்சு விற்கணும் அப்படிங்கிறது மரபு. மக்களை அந்த காலத்தில் மக்கள் வித்த பஞ்சம்னு ஒன்று இருக்குதான். அதான் சாது வருஷம் பஞ்சம்பாங்க. சாது வருஷத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சான், ரொம்ப பெரிய பஞ்சம். பிரிட்டிஷ் பீரியடில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ தான் கஞ்சி தொட்டி தான் திறக்கப்பட்டது. கஞ்சி தொட்டினாக்க ஜனங்க வரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தெரு மூலையில் ஒரு தொட்டியை திறந்து அந்த தொட்டியில் அவங்க வீட்டில் வடிக்கிற கஞ்சி கொண்டு தான் அதை ஊற்றிட்டு போவாங்க. பசியில் வாடக்கூடிய ஜனங்க அதில் போய் அந்த கஞ்சி எடுத்து பிடிச்சி வாழ்ந்த காலமெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துருக்கு. அதனால சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு வீதியும் மேற்கு வீதியும் சந்திக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னு பேர் கஞ்சி தொட்டி. சரி கஞ்சி தொட்டிக்கு வந்துட்டும்பாங்க, திற போட்டுருவாங்க 12:30 மணிக்கும்பாங்க. அதான் கஞ்சி தொட்டி. அப்படிலாம் இருந்த பஞ்சகாலம் மாதிரியான காலகட்டங்கள்ல மக்களே விற்றுருக்குறாங்க ஜனங்க. பெத்த மக்களை விற்று சாப்பிட்ருக்காங்கன்னா பார்த்துங்க. மாடை விற்கிறது மாதிரி மனிதர்களை விற்றுருக்குறாங்க. அதனால தான் மக்கள் வித்த பஞ்சம்னு இதுக்கு பேர் இலக்கிய மரபுட. ஏதாவது ஒன்று விற்ற வேண்டியது தாங்க இருக்கிறாங்க. அடிமையாக விற்கிறது. இன்றைக்கு இந்த திருவண்ணாமலை, விழுப்புரம் முதலான மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணயத்துக்கு போகிறதுன்னு ஒன்று உண்டு. பணயத்துக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு சில கடனை வாங்கினதுக்கு பிறகு அவங்க சென்று அந்த வேலையில் போய் செய்யணும். அது கொத்தடிமை தான் அதுக்கு பேர். கணக்கு செய்கிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வர வேண்டியது சம்பளம் இல்லாமல் பணயத்துக்கு போகிறதுன்னு பேர். இது மாதிரியான சூழல் தான் அந்த மக்கள் வித்த பஞ்சத்தினுடைய அடுத்த முறை இதெல்லாம். சரி, இங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன், பஞ்ச காலத்தை பத்தி பேசுறேன். நம்முடைய கலைநாயனார் தன்னுடைய மனைவியும் மக்களையும் விற்கிறதுக்கு முற்படுறார். ஆனா வாங்குறது யாரும் இல்லை. அரிச்சந்திரனுக்கு வாங்கின ஆள் இருந்தது. காலகண்டன் என்கின்ற பெயர்ல அக்னி யமன் வந்து வாங்கிக்கிட்டான். காலகண்டன் ஆமா, காலகண்டன்ங்கிற அக்னிதேவன் வந்து வாங்கிக்கிட்டான் அரிச்சந்திரன்ட்ட. ஆனா இங்க நாயனாட்டு யாரும் வாங்கலை, ஒன்றும் விலை போகலன்ட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இன்றைக்கு நெய் இல்லையே, இன்னைக்கு சாமி நம்மளால விளக்கு ஏற்ற முடியவில்லையே, இன்னும் விளக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம குருதியில கொழுப்பு இருக்கு, இந்த குருதியாவது அறுத்ததில் விடுவோம்னு சொல்லி அருவாள் எடுத்து கழுத்தப்பட்டு தரகரதான் இருக்கார். அந்த ரத்தத்தை அதில் தேங்கிச்சு இந்த விளக்குல. உடனே சாமி பிரத்யட்சமானார், கையை வந்து பிடிச்சிக்கிட்டார். அப்படின்னு கலைநாயனார் போறாங்க. இப்படி எல்லாம் தொண்டு செஞ்சுக்கிறாங்க, விளக்கு செஞ்சுக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், இன்னைக்கு கரூர் நெய்ன்னு ஒன்று விற்கும். அதுக்கு ஒழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரூர் நெய் இல்லை, முன்னாடி இருந்துச்சு. அதை சமையலுக்கு பயன்படுத்த முடியல, அதெல்லாம் தடைப்படுத்தாங்க. ஊத்துக்குழி வேற, அது ஒரிஜினல். கரூர் நெய் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது விளக்குக்காக வைக்கும். சாப்பாட்டு நெய்ன்னு முன்னாடிலாம் இப்போ நெய் வாங்க போனால் சாப்பாட்டு நெய் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. கரூர் நெய்ன்னு ஒன்று விற்கும், அதுதான் விளக்குக்கு போடுற நெய். அது சாப்பாடு சாப்பிடக்கூடாது. கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் தெரியுது உங்களுக்கு? இப்போ வந்துட்டு அது அதனுடைய தாவர கொழுப்பு, இந்த பாமாயில், அந்த இது பெட்ரோலிக் ஆயில்ஸு, அப்புறம் இன்னொன்று இந்த வனஸ்பதி டால்டா, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சாருன்னு ஒன்று இருக்குது. அதை என்ன பண்ணுறோம், சின்ன அகல் வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து வழித்து ஒரு திரி வச்சு விற்கிறான். 5 விளக்கு 20 ரூபா அப்படின்னு கோயில் வாசல்லாம் விட்டுருக்காங்க. ஆனால் மெழுகு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அதில் அதெல்லாம் பண்ணுறாங்க அன்னைக்கு. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லையில் விளக்கெரிப்பவர்னா எல்லையில்லாத பெருமை உடைய இந்த விளக்கெரிக்கக்கூடிய பணி என்று சொல்லுகிறார் நம்முடைய சேக்கரார் சாமி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்போடு மலர் வைத்திட்டு நாள் ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்குது விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரேன்னு சொல்லுகின்றார். விளக்கு போடுறவங்களை பற்றி அந்த பணி. அளப்பு இதில் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கினால் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே என்று சொல்லி அப்படி இந்த திருத்தொண்டுகளுடைய பெருமையை சொல்கிறார். அப்படி எல்லையில் விளக்கெரிப்பவர் திருமுறை எழுதுவார் வாசிப்போர் என்று சொல்கிறார். எழுதுறவர்னா
ஞானசம்பந்தர் அப்பர் சாமி எல்லாம் ஆசிரியர் போயிட்டாங்க. செராக்ஸ் கிடையாது, செராக்ஸ் ஆப்செட் பிரிண்டர்ஸ்லாம் கிடையாது. இப்போ பார்த்து ஆமாம் ஆமாம் அதை பார்த்து காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு ஏடு இருக்கும், அதை பார்த்து என்ன பண்ணணும், காப்பி பண்ணணும். இப்படி தான் கை எழுதியாக தான் பண்ணணும். உங்களுக்கு ஒரு புக்கு வேணா என்ன பண்ணணும்ப்பா, இந்தாங்கன்னு எடுத்து கொடுக்க முடியாது, இதை கொடுப்பாங்க, அதுக்கு காவல்லாம் இருக்கும். ஏன்னா தூக்கிட்டு விட்டா என்ன பண்ணுறதுப்பா, அதனால் உட்காந்து எழுதிக்கணும். எழுதிட்டு சரியாக பாடபாதம் இல்லாமல் எழுதிடு. ஏடு எழுதினவர் குற்றம் பாரு, அதுதான் நம்மளுடைய அருணையுடைய முதலியார் சிவஞான போத உரையில் சில இடங்கள் வரும்போது ஏடு எழுதினவர் குற்றம் பாரு, எழுதினவங்க தப்பாக எழுதியிருக்காங்க, அதனால் பாடபேதமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வாசிப்போர், திருமுறையை கற்றுக்க வந்திருக்காங்க கொஞ்சம் பேர், பாடசாலை நடத்திருக்கார் இல்லையா. அது காப்பி பண்ணுறது பெரிய வேலைங்க. இல்லைன்னா நமக்குலாம் அந்த புத்தகம் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஈஸியாக போய் வாங்கிக்கிறோம், கைலாசம் பண்ணுறதுல போய் வாங்கி ஈஸியாக. திருமுறைகள்லாம் இன்றைக்கி பதிப்புக்கு வரோம்னா அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இருக்குது, ஃபோனில் ஈஸியாக பார்த்துக்குறோம். ஓதுவார்கள்லாம் சாமி சன்னதியில் ஓதுவாரெல்லாம் போய் ஃபோனை பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சாமியை பார்த்து இப்படி கையை உயர்த்தி கொண்டு பாடணும். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், அது கிடையாது. இப்போலாம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், அதான் இன்னைக்கெல்லாம் கையில் எல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு அப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் அந்த காலத்தில் இப்படி இன்னைக்கு இது வரணும்னா அதுக்கு அன்னைக்கு அவங்க இதுதான் காரணம். படிமுறையில் காப்பி எடுத்து 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 ஓலைச்சுவடிகளில் இருந்து பின்னாடி ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பதிப்பாளர்கள் அச்சுவாகனம் கேட்டுறாங்க. ஓவே சாமிநாத ஐயர் முதலான பெரும் அறிஞர்கள்லாம் அதில் மிகப்பெரிய வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கு நமக்கு எளிதாக கிடைக்குது. தர்மயாதனத்தில் 24 மகா சன்னிதானம். அவங்க கல்வியறிவு அவங்களுக்கு நேரடி, அதாவது கல்வியறினா உலகியல் கல்வியறிவு அவங்களுக்கு கிடையாது. அதனால் அவங்க தான் முதல் சைவஸ்தாந்த மாநாடு நடத்தினாங்க. சைவஸ்தாந்த கல்வியை எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தகங்களில் சிறு சிறு நூல்கள் அடித்து அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு அந்த புத்தகங்களை எளிதாக கொடுத்து அந்த முதல்ல பதிப்பகம் அப்படிங்கிறத தொடங்குறது அவங்க தான். ஞானசம்பந்தங்கிற பத்திரிகையை உண்டாக்குறது அவங்க. 24வது மகா சன்னிதானம். இன்னைக்கு தர்மயாதன பத்திரிகை ஞானசம்பந்தம் இருக்குன்னா 24வது மகா சன்னிதானம் தான் அப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் பதிப்பு ஏற்றலைன்னா இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்காது இதெல்லாம் படிக்கிறதுக்கு. அதுபோல் எழுதினோர் இருக்கிறாங்க, அதை படிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஓதுறவங்கன்னு அர்த்தம் என்று சொல்கிறாங்க. அதோட நம்ம இந்த அமர்வை நிறைவு பண்ணுகின்றோம். வச்சோண்டு தான் அடுத்த அமர்வில் பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், திருமுறை வகுப்புக்கு வர்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 அப்போ திருமுறை வகுப்பு வச்சு நல்லே மத்தியானம் திருமுறை அமர்வு சொல்லியிருந்தேன். இல்லைன்னா பெரியவரான கண்டினியூ பண்ணலான்றது, அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போயிடாதீங்க, இருந்து கேட்டு போங்க. மத்தியானம் திருமுறை பார்ப்போம், 16ஆம் திருமுறை.